அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. சிவத்துக்கு ஈக்குவலான கடவுள் உலகத்தில் எங்கே தேடினாலும் கிடையாதுடா அப்படின்றார். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாரும் இல்லை. அதுக்கு ஈடானவங்க கூட இல்லையா. புவனம் கடந்த அன்று பொன்வொளி மின்னும் தவச்சடை முடி தாமரையானே. உலகத்தில் கடவுள்னு சொல்கிறது ஒரே பொருள், சிவத்துக்கு ஈக்குவலான பொருளே உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது ஒன்று தான் கடவுள். அதை தான் இந்த நடிகர் விஜய் அவங்க தாய் மாமன் வந்து வீட்டில் ஒரு பேட்டி எடுத்தார், ஆதி முதல் அந்தம் வரையின்னுட்டு. அந்த பேட்டியில் கடவுள்ன்றது எப்படி உருவாச்சு, அதை யார் உருவாக்குனது, அதுவாக உருவாச்சா, அது ஏற்கனவே இருந்ததா, இல்லை இப்போ உருவாச்சா அப்படின்றத ஒரு பேட்டி எடுத்தாங்க. அந்த சிவம் உருவானதை மட்டும் சொல்லவே 1.25 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் சக்தியை சொல்லணும், அதுக்கப்புறம் விஷ்ணுவை சொல்லணும், அதுக்கப்புறம் பஞ்சபூதத்தை சொல்லணும். இந்த பஞ்சபூதம் சேர்ந்து தான் நம்மளெல்லாம் உருவாக்குச்சு. நம்மளை கடவுளை எந்த கடவுளும் யாரையும் உருவாக்குனதே கிடையாது. கடவுளை யாரும் உருவாக்குனதே கிடையாது. எல்லாமே இயற்கை. இயற்கையிலேருந்து தான் வந்தோம், இயற்கையாகவே இறந்து போயிடுறோம். இங்கே வந்து கடவுள்ன்றது மனிதனுக்கு மட்டும்தான் உணர முடியும். இந்த மனிதன் மட்டும்தான் கடவுளை அடைய முடியும். ஏன்னா மனிதனுக்கு தான் 6 ஸ்தானங்கள் இருக்குது. மற்ற ஜீவராசிக்கு அந்த மாதிரி ஸ்தானம் கிடையாது. அதுக்கு உயிர் மட்டுங்கிறது மனம் இல்லை. அதனால் அதுக்கு ஊடு வாசல் பொண்டாட்டி புள்ளக்குட்டி பந்த பாசம் அதெல்லாம் இல்லாமல் வாழுது. மனிதனுக்கு மனம் இருக்கிறதால இந்த பாசத்திலெல்லாம் மாட்டிக்கின்னு பந்தத்தில் மாட்டிக்கின்னு அவன் கடவுளை அடைய வந்தவன் கடவுளை அடைய முடியாத அவதிப்படுறான். அதனால் கடவுள்ன்றது ஜாதிக்கு ஒரு கடவுள், மதத்துக்கு ஒரு கடவுள், தெருவுக்கு ஒரு கடவுள், ஊருக்கு ஒரு கடவுள் எல்லாம் கிடையாது. உலகத்துக்கு ஒரே கடவுள். அது பேரொளி, ஒளியும் ஓசையுமாகுது. அதுக்கு உருவமற்ற பொருள். அதுதான் கடவுள். அந்த உருவமற்ற உயிர் தான் உனக்கு இருக்குது. உன் உயிருக்கு ஏதாவது அடையாளங்குதா? உன் உடலுக்கு அடையாளங்குது, உயிருக்கு அடையாளங்குதா? யார் உயிருக்காவது அடையாளங்குதா? எடுத்து காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அப்படிப்பட்ட பொருள் தான் ஆன்மாவுக்கு அடையாளங்குதா. என்ன ஒரு நண்பர் கேட்குறார், ஒரு சீடர். அவர் டெய்லி நான் வேலைக்கு போயிட்டு நைட் ஷிஃப்ட் வந்துச்சுன்னா டே ஷிஃப்ட்டு சும்மா இருப்பேன். அப்போ சும்மா இருக்கும்போது அவர் கடை வச்சுருந்தார், அவர் பேப்பர் கடை, வெத்தலைப்பாக்கு கடைலாம். அங்கே போய் உட்காருவேன். அவர் டெய்லி எதனா கேள்வி கேட்பார், பதில் சொல்லுவேன். திடீர்னு ஒரு நாள் போகும்போது அவர் கேட்குறாரு, விஞ்ஞானம் வந்து சொல்லுது மனுஷனுக்கு மூளை தான் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்குது, மூளையால் தான் உலகம் மனுஷனே இயங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் இது மாதிரி கேட்பாருன்னுட்டு. அவர் திடீர்னு இந்த கேள்வி கேட்டார். சரி, அவர் கேட்டார், என்ன பண்ணுற பதில் சொல்லி தான் நான் சொன்னேன், செத்தவனுக்கெல்லாம் மூளையப்பா எடுத்துட்டாங்க அப்படின்னு. உயிரா இல்லை, செத்து போய்க்கிறான். அவங்க தலையிலலாம் மூளை எடுத்துட்டாங்க. எல்லா தலையிலும் தான் மூளை இருக்குது, செயல் புரியலையே. அப்போ மூளை செயல் புரியறதுக்கு ஆன்மான்ற ஒரு பொருள் வேணும். அதுதான் சிவம். அந்த ஆன்மா இல்லைன்னு சொன்னால் உன் மூளை வேலை செய்யாது. மூளை வேலை செய்யலாம், உன் உடம்பு வேலை செய்யாது. அப்போது இந்த மூளை வேலை செய்யறதுக்கு என்ன வேணும்? இது எப்படி மாட்டதுனாக்கா, இப்போ நம்ம ஒரு ஆசிரமம் வச்சுக்கிறோம். நம்ம ஆசிரமத்தில் மெயின் போர்டு வச்சுக்கிறோம், மெயின் சுவிட்சு வச்சுக்கிறோம், எல்லாம் வச்சுன்னு இருக்கிறோம். ஆனால் இங்கே லைட்டை சுவிட்சை போட்டால் லைட்டை போட்டால் எல்லா லைட்டும் எடுத்து எல்லா ஃபேனும் ஓடின்னு இருக்குது. ஆனால் இதுக்கு ஆசிரமத்துக்கு லைன் வந்தால் தானே ஓடும். அந்த லைன் வர்றது தான் ஆன்மா. இங்கே இருக்கிறதெல்லாம் மற்ற நம்ம உடலுக்குள்ளே இருக்கிறது, மூளை இருக்குது, மனசு இருக்குது, உயிர் இருக்குது, இதெல்லாம் இருக்கிறது மற்ற பொருள் மாதிரி. அது மாதிரி உலகத்தில் இறைவன் ஒருவனே. ஜாதிக்கு ஒரு இறைவன் கிடையாது. மதத்துக்கு ஒரு பொழப்பு நட்டத்துக்காக வச்சுக்கின்றதான் மதங்கள்லாம். மதம் ஆதியில் எதுக்காக வச்சான்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட மனுஷன் உதவி பண்ண முடியாது, ஒரு அமைப்பு வச்சா உதவி பண்ணலாம் அப்படின்றதுக்காக மதத்தை நிறுவனாங்க. இன்றைக்கி அந்த மதம் மாரி தெரியுது, அது மனுஷனை அழிச்சிக்குன்னு தெரியுது.
வேற்றுமையை அன்பை உண்டாக்க வேண்டிய மதங்கள் வேற்றுமையை உண்டாக்கி பகையை வளர்த்துக்கின்னு ஒத்தனை வெட்டிக்கின்னு ஒத்தனை கொண்டுக்கின்னு இருக்கிறோம். மதம் அதுக்காக உருவாக்கப்பட்டதில்லை. மதம் நன்மையை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் மதம். அதனால் மதத்தை மறந்துடுங்க, கடவுளை மனசில் ஏற்றுங்க, கடவுளை நினைங்க, கடவுளை அடையத்துக்கு வழி தேடிக்குங்க. அதுதான் இங்கே சொல்லி கொடுக்குறோம். அதனால் அந்த மாதிரி பயணத்தில் போங்க. அதனால் சொல்கிறார் திருமூலர், அதுக்கு ஈர்க்கில் கடவுளே கிடையாதுறான்றார். சொல்கிறார், அதை எப்படி தீயினும் வெய்யான், நெருப்பில் போட்டு கொளுத்தனா அது சாகாது, அதை அழிக்க முடியாது. தீயினும் வெய்யான் புனலினும் தனியான், அது எதுலேயும் அதை ஆற்றிடவும் முடியாது, அதனுடைய வெப்பத்தை குறைக்கவும் முடியாது. அதனால் புலனினும் தனியான் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை. இப்படிப்பட்ட கடவுளை பற்றி அறிஞ்சிக்கிறவன் இல்லையடா உலகத்தில் அப்படின்றார். அதனால் ஆயினும் ஈசனை அருள் அறிவார் இல்லை, சேயினும் நல்லான், குழந்தையை விட நல்லவன்டா கடவுள். ஒரு குழந்தைய தெய்வமும் ஒன்றுன்னு சொல்கிறோம், கடவுள் அந்த குழந்தையை விட நல்லதான், அவ்வளோ தங்கமானவனா ஈசன். ஆனால் அதை அறிகிறவன் இல்லை, அதை சொன்னாலும் எடுத்துக்கிறவனும் இல்லை. அதனால் சொல்கிறாரு, ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை, சேயினும் நல்லான், சேயினும் நல்லான் நனியவன் அன்பர்க்கு தாயினும் நல்லான். பெத்த தாயை விட குழந்தையை விட நல்லவன்டா, ஆனால் உலகத்தை பெத்த தாயை விட தங்கமானவனான்டா. அப்படிப்பட்டவனை நம்ம அறிய மாட்டேன்றமேன்னு வருத்தப்பட்டு சொல்கிறார் திருமூலர். இப்படிப்பட்ட தெய்வ வழிபாட்டை நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கின்னு உண்மையில் பயணம் பண்ணணும். போலி வேஷம் போட்டுன்னு பொய்யான கடவுள் வழிபாட்டில் போகிறதுக்கு நம்ம சம்மதிக்கவே கூடாது. நமக்கு அது பண்ணுறவன் பண்ணி போட்டோம், நம்ம பண்ணக்கூடாது அப்படி. ஏன்னா நம்ம எப்போ நிஜத்தை தேடுறோமோ அந்த நிஜத்திலேயே பயணம் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதனால் சொல்கிறார் ஆத்மானசாமி. ஆத்மானசாமி, பௌர்ணமின்னு ஒன்று இருக்கா? சித்ரா பௌர்ணமிக்கு என்ன ஃபேமஸ்ஸு? பௌர்ணமி வந்தால் பகலில் வெளிச்சமாக இருக்குது, நைட்டில் வெளிச்சமாக இருக்குது. அமாவாசை வந்தால் பகலில் வெளிச்சமாக இருக்குது, நைட்டில் இருளாக இருக்குது. ஏன் இது மட்டும் பகல் வெளிச்சமாக இருக்குது, இரவும் வெளிச்சமாக இருக்குது? அமாவாசை வந்து ஏன் பகலும் கருப்பாக இருக்கலாம்ல, நைட்டு கருப்பாக இருக்கலாம்ல? சித்ரா பௌர்ணமிய விசேஷமான நாள் என்ன? என்ன சாமி சொல்லலாம் அதுக்கு? எப்படிலாம் ஆடா கேள்வி கேட்கலாம் கூப்பிட்டா எப்படிலாம் ஆடா கூட கேட்குறாங்க. ஏன் சாமி பௌர்ணமினா பிரகாசமாக இருக்குது, அதே மாதிரி அமாவாசைனா பிரகாசமாக இருந்தால் பரவாயில்லையே, அமாவாசை ஏன் இருட்டாக இருக்குது? மனம்ன்றது ஒரு பெண்ணோட வடிவம், நிலவுன்றது ஒரு பெண்ணோட வடிவம். இந்த பெண் என்ன பண்ணுவாங்களாம், 5 நாளைக்கு ஒரு வாட்டி தேய்வாங்க, 5 நாளைக்கு ஒரு வாட்டியே வளருவாங்க. அந்த உடல் அந்த நிலவு மாதிரி 5 நாளைக்கு ஒரு வாட்டி தேயும், 5 நாளைக்கு ஒரு வாட்டி வளரும். நான் ஒரு டெய்லர் செய்கிறேன், இந்த விஷயம் நல்லா புரியும். சாமி நிறைய இடத்துல சொல்லுவாங்க, முன்ன போட்ட மாதிரி இப்போ இல்லை சார், தொலைன்னு இருக்குது. அப்படியாம்மா, ஒரு வாரம் போட்டு பாருங்க. ஒரு வாரம் போட்டால் கரெக்டாக இருக்குதுவாங்க. துணியில் ஒன்றுமே இல்லை, அவங்க உடல் 5 நாளுக்கு ஒரு வாட்டி தேயுது, 5 நாள் ஒரு வாட்டி வளருது. அந்த உடல் ரகசியம் அது. ஒரு பெண்ணுக்கிட்ட அந்த ரகசியம் இருக்குது. எதோட ரகசியம்? அந்த நிலவுக்கு என்ன ரகசியம் இருக்குதோ அதே ரகசியம் இங்கேயும் இருக்குது. அதனால தான் ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்க மாட்டாங்க. அவங்க நல்லா சிரிச்சு பேசுகிறாங்களேன்னு போயிட்டுன்னு வச்சிங்களேன், உதவுன்னு வைப்பாங்க. அதனால் ரகசியத்தை அவங்க இன்னும் சில விஷயம்லாம் சொல்லக்கூடாது. நல்லா ஊங்கோட்டுறாங்களேன்னு ரகசியத்தெலாம் சொல்லிட்டேன்னா அடுத்த 5 நாள் பார்த்து அவங்க ரிவர்ஸ் ஆவாங்க. இங்கே ஊங்கொட்டுவங்க அங்கே கொட்டுன்னு கொட்டுவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கும். விளையாட்டுக்காக தான் சொல்கிறேன், சரிங்களா? இந்த நிலவில் அப்படி என்னப்பா அப்படின்னா, இது மனம் சம்மந்தப்பட்டது. இந்த நிலவுக்கும் இந்த மனத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அமாவாசையில் பாடம் கொடுக்குறதில்ல நம்ம. எதுக்காக கொடுக்குதுன்னா, இந்த மனசுக்கு எதை கொடுத்தாலும் ஈர்க்கக்கூடிய சக்தி இல்லாமல் போயிடும். அமாவாசையில் இந்த மனம் எதை சொன்னாலும் எதை விதைச்சாலும் விதைச்சதுன்னா முளைச்சி வரும். அந்த மண் எதுக்கும் தகுதி இல்லாமல் போயிடும். எப்போ? அமாவாசை மாதிரி இந்த மனசும் எதை சொன்னாலும் உள்ளே வாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் போயிடும். அப்போது அந்த மாதிரி டைமில் நம்ம பாடம் பண்ண வேண்டாம். ஆனால் சித்ரா பௌர்ணமி எதுக்காக அப்படின்னா, இந்த மனம் முழு நிலவு மாதிரி தக்கன்னு இருக்குது. எப்போ இருக்கும்? அமாவாசையை விட்டு தூரமாக இருக்கும்போது தான் இருக்கும். அமாவாசைன்றது ஏதோ நிலவுக்கு மட்டும் இல்லை, ஊருக்குள்ளேயும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அமாவாசை மாதிரி ஆள் கூட இருப்பான். அமாவாசை மாதிரி இருக்கக்கூடிய ஆளுக்கெல்லாம் நீங்கள் நம்ம தூரமாக வந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையும் பௌர்ணமி மாதிரி
முழு நிலவு மாதிரி இருக்கும், தகன்னு இருக்கும். அப்போது இந்த பாடத்துக்கும் இந்த நிலவுக்கும் என்ன சம்மந்தம்னா, இந்த பாடத்தில் மனசு அமாவாசை மாதிரி இருக்குது. அமாவாசை மாதிரி இருக்கக்கூடிய இந்த மனசை என்னுடைய பாடத்தின் மூலிமா சுத்தப்படுத்தி முழு நிலவு மாதிரி ஆக்கனா இந்த ஒளி எப்படி பிரகாசமாக இருக்கோ அந்த மாதிரி இந்த மனம் பிரகாசமாக இருக்கும். அதனால தான் இறைவன் என்ன பண்ணான், எதை ஒன்றா தலையில் வச்சிருக்கலாம், எதையும் வைக்காம ஒரு பாம்பை கழுத்தில் வச்சுன்னுக்கிறான், ஒரு நிலவை சூடிக்கின்னு இருக்கிறான். அதுவும் எந்த நிலவு வளர்பிறையை தான் சூடி நிற்கிறான். அமாவாசை மாதிரி இருக்கிற நேரத்தில் சூடி இல்லை. அப்போனா என்ன அர்த்தம், இந்த மூச்சு சந்திரகாலை தொட்டு 16 காலையில் நின்னா அது பூரண நில ஒளி மாதிரி நின்னும். அதுதான் நமக்கு வாசியாக மாறும். அந்த வாசின்ற ஒரு லட்சியத்தை அடையத்துக்காக தான் நாம் கூட இங்கே என்ன பண்ணுறோம், பூரண நில ஒளியில் வெட்ட வெளியில் பாடம் பண்ண சொல்லுறோம். எதுக்காக அப்படின்னா, இந்த மூச்சு அமாவாசை மாதிரி எப்போ வேணால் வெளியே போயிடலாம். ஆனால் அப்படி போக முடியாது, தம்பனம் பண்ணி இதை வாசியாக மாற்றக்கூடிய ஒரு நாள் நமக்கு வசப்படும். அது ஒரு தொடக்கமாக தான் இந்த சித்ரா பௌர்ணமி எல்லாரும் கொண்டாட சொன்னோம். அது இந்த நாளையும் நடக்கலாம், இது எப்போ நடக்கும் யாருக்கும் தெரியாது, நாளைக்கே கூட நடந்துடலாம். சாமி பாடம் வாங்கினா இவ்வளோ நாள் ஆச்சு என்ன தெரியல, சந்தேகம் வேண்டாம். சந்தேகம் நமக்கெல்லாம் பெரிய சத்துரு. உண்மை இதுதானா அது கண்டிப்பாக அது நடந்தே தீரும். கடல் தண்ணி நல்லது கெட்டது எல்லாம் கலந்தே தான் இருக்குது. ஆனால் அதே கடல் தண்ணி ஆவியாகி ஊருக்குள்ள வரும்போது எந்த அழுக்கும் இல்லாமல் பரிசுத்தமாக ஆகுது. எப்போ ஆகுது, ஆவி ஆனால் மட்டும்தான். அப்படி ஆவி ஆகிறதுக்கு என்னப்பா வேணும், சூடு வேணும். அந்த சூடை யாரால் கொடுக்க முடியும், கதிரவன் ஒருத்தனால தான் அந்த சூடை கொடுக்க முடியும். அப்போ இந்த உலகத்தை காப்பாற்றுறது யாரு, கதிரவன் ஒருத்தன். இந்த அழுக்கும் எல்லாம் ஒன்றா கலந்த விஷயத்த ஃபில்ட்ரு பண்ணி சுத்தமான தண்ணியை ஊருக்குள்ளே பரப்பி கொடுக்குற மாதிரி நாம் பண்ண போடுற பாடம் இங்கே எதுவாக இருக்குது, சூளமும் சூட்சமாக கடல் தண்ணி மாதிரி நம்ம விந்துவும் சுரோனிதமும் இருக்குது. நாம் பண்ணக்கூடிய பாடம் இந்த சூளத்தை விட்டுட்டு சூட்சமத்தை மட்டும் மேலே போகும். அங்கே எப்படி ஆவியாகி மேலே வருது, அதை யாராவது உணர முடியுமா, யாராவது பார்த்துருக்குறோமா? ஆனால் எல்லாரும் சொல்லுவோம் மழை எப்படி பெய்யுது, கடல் தண்ணி ஆவியாகி தான் பெய்யுது. ஆனால் யாராவது பார்த்துருக்குறோமா, ஒருத்தர் கூட பார்த்ததில்லை. ஆனால் உண்மை அதுதான். அப்போது பாடம் பண்ணக்கூடிய நமக்கு உணர முடியாத ஒரு நிலை வந்தாலும் அங்கே இந்த விஷயம் நடக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த சூளத்தில் சூட்சுமம் கலந்துருக்குது. ஆனால் நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சூடு இந்த சூட்சுமத்தை உச்சியில் கொண்டு போய் சேர்த்தா அங்கே முழு நிலவாக நம்ம அறிவு பிரகாசிக்கும். அதுக்காக தான் இவ்வளோ பாடம், அதுக்காக தான் பௌர்ணமியில் உட்கார வைக்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த சித்ரா பௌர்ணமிக்கு விசேஷம் அப்படி என்னன்னா, அங்கே உச்சியில் எது இருக்குதோ அது இந்த உள்ளத்துலேயும் இருக்கணும். அதுக்கு தான் இந்த உதாரணம் எல்லாம். நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடை
சாமியோட பேச்சு போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம் வாங்க, வாங்க வாங்க சாமியிடம் ஆசி வாங்க வாங்க. நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு. ஜாதி மத பேதமின்றி ஜனங்கள் சேருது. ஜாதி